அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம். உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் 25, 1975 இந்தியாவோட ஹிஸ்டரியில ஒரு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாருமே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. எமர்ஜென்சி பீரியட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ திருப்பி 49 வருஷம் கழிச்சு அதே நாள் எமர்ஜென்சி பீரியட் அப்போ என்ன நடந்துச்சு அதை பத்தி தங்களுடைய கருத்துக்களை இப்போ உள்ள பிஜேபி லீடர்ஸ்லாம் தங்களோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. எமர்ஜென்சி பீரியட்ல உண்மையாவே என்ன ஆச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் என்ன, அதுக்கு அப்புறம் ஆன சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். காலையில சில முக்கியமான பிஜேபி லீடர்ஸான ஜே.பி. நட்டா, அதுக்கப்புறம் பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாருமே இந்த எமர்ஜென்சி பீரியட், அதாவது இந்த டிக்ளேர் பண்ண டேவை பத்தி அவங்களுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, டார்க் சாப்டர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய ஜனநாயகத்துல இது ஒரு மிகப்பெரிய இருண்ட பாகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமித்ஷா காங்கிரஸை இதை கண்டெம் பண்ணி பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க மர்டரிங் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜனநாயக இவங்க கொலை பண்ணிட்டாங்க. இந்த எமர்ஜென்சி பீரியட்ல ஒரு சாமானிய மனுஷன், ஒரு இந்தியனுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையுமே இவங்க அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மீடியாக்கான சுதந்திரம் கொடுக்கல. அப்புறம் கான்ஸ்டிடியூஷனே இவங்க மாத்தி அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ரொம்ப குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு. ராஜ்நாத் சிங்கும் ஜெய்சங்கரும் எந்த மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த எமர்ஜென்சி பீரியட்ல நிறைய பேர் அதுக்காக எதிர்த்து போராடினாங்க. அவங்க எல்லாத்தையுமே நாங்க ரொம்ப பாராட்டுறோம். அது அந்த காலகட்டத்துல ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய டெமோக்ரஸில ஒரு மிகப்பெரிய கரையா படிஞ்சிருக்கு. காங்கிரஸ் ரொம்ப தவறுதலா நடந்துக்கிட்டாங்க. நாடே ஜெயிலா தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் யாராச்சும் எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா அவங்கள டார்ச்சர் பண்ணி ரொம்ப துன்புறுத்தினாங்க. அப்போ இருந்து அந்த எமர்ஜென்சி பீரியட் டிக்ளேர் பண்ண அந்த காங்கிரஸ் கட்சியோட மைண்ட் செட் இன்னமுமே அந்த மக்கள் கிட்ட இருக்கு. இதெல்லாம் இந்திய மக்களுக்கு தெரிஞ்சனாலதான் அவங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கான ஓட் போடல, அவங்கள ஜெயிக்க விடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் அவர் பேசியிருந்தாரு. தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்திலையும் போட்டிருந்தாரு. இது ஒன்றும் முதல் தடவை பிரதமர் மோடி இந்த எமர்ஜென்சி பீரியட் பத்தி பேசல. போன வருஷம் ஜூன் 2023லயுமே மன் கி பாத் அப்படின்னு அவருடைய அந்த நிகழ்ச்சியில கூட இந்த எமர்ஜென்சி பீரியட் பத்தி சொல்லியிருந்தாரு. இப்படிலாம் இவங்க ஒரு எமர்ஜென்சி பீரியட் பத்தி பேசுறாங்களே, காங்கிரஸ் அதிகமா குற்றம் சாட்டி பேசியிருக்காங்களே, அந்த எமர்ஜென்சி பீரியட்ல உண்மையாவே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா, எமர்ஜென்சி பீரியடுக்கு முன்னாடி, அதாவது 1966ல தான் இந்திரா காந்தி முதலா பிரைம் மினிஸ்டரா வராங்க. ஸோ 66ல இருந்து ஒரு 71 வரை, அதாவது அடுத்த பொது தேர்தல் நடக்கிற வரை ஒரு ஸ்மூத்தான பீரியட் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் 1969ல பார்த்தோம்னா காங்கிரஸ் ரெண்டா பிரியுது. காங்கிரஸ் ஓ, காங்கிரஸ் ஆர் அப்படின்னு பிரியுது. அதாவது காங்கிரஸ் ஓ காமராஜர் தலைமையில இருக்காங்க, காங்கிரஸ் ஆர் இந்திரா காந்தி தலைமையில இருக்கு. அதுதான் லேட்டரா இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு மாறி இருக்கு. 1971ல இந்தியாவுடைய 5வது பொது தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காங்கிரஸ் ஓ, காங்கிரஸ் ஆர் அப்படின்னு ரெண்டு கட்சியா தான் காங்கிரஸ் போட்டிடுறாங்க. காங்கிரஸ் ஆர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திரா காந்தி தலைமையில தான் போட்டிடுறாங்க. இந்த தேர்தலில் காங்கிரஸ் ஆர் வெற்றி பெற்று இந்திரா காந்தி திருப்பி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இந்த 1971 பீரியடுக்கு முன்னாடி வர பார்த்தோம்னா இந்திரா காந்திக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருந்தாங்க. என்னன்னா குங்கி குடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுவுமே பேசாம இருக்கிற ஒரு பொம்மை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எந்த பிரச்சனையிலுமே இந்திரா காந்தி அதிகமா தலையிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, ஒரு பிரைம் மினிஸ்டரா உட்காருவாங்க போவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால எந்த மாதிரி அவங்களுக்கு எதிர்கட்சிகள்லாம் பட்ட பேர் வச்சாங்கன்னா குங்கி குடியா அப்படின்னு வச்சாங்க. ஆனா 1971க்கு அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே பக்கங்கள் எல்லாமே திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டியா உருவெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா 71க்கு அப்புறம் இந்தியால நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோ பாகிஸ்தான் வார், அதாவது ஆபரேஷன் ஜெங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்போ இருக்கிற பங்களாதேஷ் நாங்க பாகிஸ்தான்ல இருந்து பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வந்துச்சு. அதுல ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நேஷனலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸையுமே நாங்க நேஷனலைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சட் எக்கானமி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்தியா கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்திரா காந்தி தன்னுடைய முடிவை ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க முன்னெடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால அந்த குங்கி குடியான்னு இருந்த அவங்களோட பேர் மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா 1973க்கு அப்புறம் பார்த்தோம்னா திருப்பி இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. 1973ல எந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா, முதல்ல ஈஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு தனி நாடா மாறின
மாறினதுக்கு அப்புறம் அங்க இருந்த அகதிகளுக்கெல்லாம் வந்து இந்தியால இருந்து உணவு வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு முன்னெடுத்தாங்க. ஆனா அதே சமயம் இந்தியால என்ன மாதிரி நிலவரம் இருந்துச்சுன்னா 1972 to 73ல வந்து ஒழுங்கான பருவமழை இல்லாதனால இங்கே ஆல்ரெடி நெல் கொள்முதல், அரிசி, தானியங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து அது எந்த மாதிரி உருவெடுத்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ், அதாவது பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுருச்சு. இதனால அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அரிசியோட விலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறப்போ பொதுமக்கள் மத்தியில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிகமான போராட்டம், ப்ரொடெஸ்ட், ஸ்ட்ரைக் இதெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து இப்படி பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 1971ல இந்திரா காந்தி ரேபரேலி தொகுதியில வந்து போட்டிட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ரேபரேலி தொகுதி இப்ப மட்டும் இல்ல, முன்னாடி இருந்தே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா தான் இருந்திருக்கு இந்தியன் பொலிட்டிக்ஸ்ல. ஸோ ரேபரேலி தொகுதியில அவங்க யாருக்கு எதிராக போட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னா சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் ராஜ் நரேனுக்கு எதிராக போட்டிட்டு இருப்பாங்க. அங்க இந்திரா காந்தி ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா ராஜ் நரேன் என்ன பண்ணிருப்பாருன்னா அலகாபாத் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் கொடுத்திருப்பாரு. இந்திரா காந்தி வந்து இந்த எலெக்ஷன்ல ரொம்ப சட்டவிரோதமா செயல்பட்டு இருக்காங்க, அதாவது அவங்க தன்னுடைய தேர்தல் பணிக்காக வந்து அரசு அதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம் அப்போ கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ரொம்ப கண்டனத்திற்குரியது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்திரா காந்தியோட வெற்றியை வந்து உடனே செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து அவர் கேஸ் கொடுத்திருப்பாரு. 1971 பீரியட்ல பார்த்தோம்னா அப்பதான் ஆபரேஷன் ஜெங்கிஸ் கான்லாம் முடிஞ்சு பங்களாதேஷ் தனி நாடா வந்திருக்கு. ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்திரா காந்தியோட பையன் சஞ்சய் காந்திக்கு பார்த்தோம்னா கார் மேல கொள்ள பிரியம் இருக்கும். அப்போ அதை பத்தி படிக்கிறதுக்காக தான் அவர் வந்து இங்கிலாந்து போய் அந்த கார்ஸ் பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருப்பாரு. ஆனா எஜுகேஷனே வந்து பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா மாருதி மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இதுக்கு வந்து இந்திரா காந்தி தலைமையில இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். அதாவது இவருக்கு ஒரு 50,000 கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் கொடுத்திருப்பாங்க. எதுக்காக இவருக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து அப்போ ஒரு ஐடியா அவங்க வச்சிருப்பாங்க. என்னன்னா அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள், அதுக்கப்புறம் புவர் பீப்புளுக்குமே வந்து கார் கிடைக்கணும், அதாவது குறைவான விலையில ஒரு தரமான குவாலிட்டியில வந்து கார் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க. அப்போ சஞ்சய் காந்தியுமே வந்து கரெக்டா மாருதி கார்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணோடனே அவருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இதையுமே வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து ரொம்ப கண்டெம் பண்ணி பேசியிருப்பாங்க. எப்படி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இது வந்து ரொம்ப தப்பு இல்லையா, அந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே வந்து இந்திரா காந்தி மேல அலகாபாத் கோர்ட்ல ராஜ் நரேன் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸுமே வந்து போயிட்டு இருக்கு. அப்போ பீரியட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்திரா காந்திக்கு வச்சிருந்தாங்க. ஃபைனலா ஜூன் 12, 1975 அப்போ அலகாபாத் கோர்ட் வந்து ஒரு ரிசல்ட் சொல்றாங்க. என்னன்னா இது வந்து இந்திரா காந்தி மேல தப்பு இருக்கு, அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், அதனால உடனடியா இந்திரா காந்தி வந்து தன்னோட பதவியில இருந்து விலகணும், அடுத்த 6 வருஷத்துக்கு அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்க கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து அலகாபாத் ஹை கோர்ட் சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே இந்திரா காந்தி ஷாக் ஆயிட்டாங்க. உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி இந்த கேஸோட ரிசல்ட், இந்த ஹியரிங்கோட ரிசல்ட்டை வந்து நீங்க எப்படியாச்சு இன்டரிம் பேன் பண்ணுங்க, அதாவது இடைக்காலமா அதை வந்து தடுத்து நிறுத்துங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எதிர்கட்சிகள்லாம் இந்த விஷயத்த சும்மா விட்டு வைக்கிறதா இல்ல. அவங்க வந்து இந்திரா காந்தி, பிரதமர் இந்திரா காந்தி உடனடியா பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்லோகன் அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இந்திரா ஹட்டாவ் தேஷ் பச்சாவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்திரா காந்தியை வெளியேற்றிட்டு இந்தியாவை காப்பாத்துங்க, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான புரட்சி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயபிரகாஷ் நாராயண் மூவ்மெண்ட், அதாவது ஜேபி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எதுக்காக நடந்துச்சுன்னா கல்லூரி மாணவர்கள், அதுக்கப்புறம் அடித்தட்டு மக்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட முன்னேற்றத்துக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதோட இன்னும் என்ன மாதிரி போராட்டங்கள்லாம் சேர்ந்து நடந்துச்சு அப்படின்னா ரயில்வே ஊழியர்கள் எல்லாருமே அவங்களுக்கு போதுமான அளவு சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடினாங்க. அடுத்து 8 மணி நேரம் தான் வேலை இருக்கணும், ஒர்க் டைம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போராடினாங்க. அப்போ ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து என்ன பண்ணாருன்னா ஜூன் 5 பாட்னால வந்து சம்பூரன் கிராந்தி, அதாவது டோட்டல் ரெவல்யூஷன், ஒட்டுமொத்த புரட்சி எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரட்சியை வந்து பயங்கரமா நடத்திட்டு இருப்பாங்க. பீகார், டெல்லி இப்படின்னு முக்கியமான இடங்கள்ல எல்லாம் வந்து இது நடந்துட்டு இருக்கும். இது காங்கிரஸ் கட்சியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஏன்னா ஏற்கனவே இங்க இவங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்துட்டு இருக்கு. அப்போ மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய புரட்சி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அலகாபாத் கோர்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் ரிசல்ட் வந்திருக்கே அப்படிங்கிறப்போ இந்திரா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அந்த
அந்த சமயத்துல தான் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல தான் ஜே பி நாராயண் வந்து இந்திரா ஹட்டாவ் தேஷ் பச்சாவ் அப்படிங்கிற ஸ்லோகன்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே நமக்கு சாதகமா இல்ல, எல்லாமே கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்த இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, ஃபக்ருதீன் அலி அகமது கிட்ட போய் உடனடியா நீங்க வந்து ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுங்க, ஏன்னா இந்தியால வந்து ப்ராப்பரான பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இல்ல, பாகிஸ்தானோட வாருக்கு அப்புறம் வந்து இந்தியாவை வந்து நிறைய பேர் அச்சுறுத்திட்டு இருக்காங்க, அதனால நீங்க வந்து உடனடியா எமர்ஜென்சி பீரியட் டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியா என்ன ஆச்சுன்னா, ஜூன் 25 மிட் நைட் அப்போ இந்திரா காந்தி ஆல் இந்தியா ரேடியோல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. யாரும் பயப்படாதீங்க, பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் வந்து இந்தோ பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம் நம்மளுடைய நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய நல்ல உதவிகள்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சப்போ அதுக்கு எதிராக சிலர்லாம் வந்து சதி பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக தான் வந்து இந்த ஒரு எமர்ஜென்சி பீரியட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நள்ளிரவுல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது ஜூன் 25, 1975 அப்போ. ஸோ இப்போ எமர்ஜென்சியும் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஏற்கனவே இந்திரா காந்தி மேல அலகாபாத் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்துச்சு, நீங்க வந்து உடனடியா பதவியில இருந்து விலகணும், அந்த மாதிரி கோர்ட்டோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதையுமே வந்து இவங்க இடைக்காலமா தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ கண்ட்ரோல் ஃபுல்லாமே இந்திரா காந்தி கையில போயிடுச்சு. அவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே செஞ்ச முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு எதிராக இருந்த தலைவர்கள் எல்லாரையுமே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண தலைவர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, மொரார்ஜி தேசாய், ராஜ் நரேன், ஜெயபிரகாஷ் நாராயண், அதுக்கப்புறம் அத்வானி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஜெயில வந்து இவங்கள ரொம்ப கொடூரமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் மத்தியில பார்த்தோம்னா, பப்ளிக் ஸ்பேஸ்ல ஒரு 4 பேர் நின்று பேசினாலே அவங்கள வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்க மேல ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா மீடியாவுக்கு வந்து பயங்கரமான சென்சார்ஷிப் இருந்துச்சு. அதாவது இவங்க கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்காம எந்த ஒரு நியூஸையுமே வெளியிடக்கூடாது, மீறி அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த மீடியா மேல பயங்கரமான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொதுமக்களுக்கு பேசிக்கா இருந்த ரைட்ஸையுமே வந்து இவங்க எல்லாமே தடுத்து நிறுத்தி இருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷன்லயுமே வந்து இந்திரா காந்தி சில சேஞ்சஸ்லாம், அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பீரியட்ல தான் நம்ம இன்னொன்னும் கேள்விப்பட்டிருப்போம், மிசா அப்படிங்கிற ஒரு சட்டம், அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறதா மிசா. இது எதுக்காக அப்படின்னா, உள்நாட்டுல ஒரு பீப்புளுக்கு செக்யூரிட்டி இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட். ஆனா இந்த ஆக்ட் படி என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரியர் வார்னிங்கே இல்லாம, அதாவது ஒரு அரெஸ்ட் வாரண்டே இல்லாம ஒருத்தரை போய் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதா இந்த சட்டம். இதுல வந்து ஒரு லட்சக்கணக்கான காவல் அதிகாரிகள், அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இதுக்கு எதிராக யாரு குரல் கொடுத்தாலும் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பீரியட்ல தான் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்திரா காந்தியோட எமர்ஜென்சிக்கு அகைன்ஸ்டா சட்டப்பேரவையில கருணாநிதி வந்து பேசியிருப்பாரு. அப்போ உடனே கருணாநிதியுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து மு க ஸ்டாலின், இன்னும் பல திமுக தலைவர்கள் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிக்டேட்டர்ஷிப் பீரியட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒட்டுமொத்த அதிகாரமே வந்து இந்திரா காந்தி கையில மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஹோல் நாடே வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இப்படி இந்த பீரியட்ல மக்களுக்கு எதிராக ஒரு சர்வாதிகாரம் மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ, இதே டைம்ல அவங்க இன்னொன்னும் பண்ணியிருக்காங்க, 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்னையே லான்ச் பண்ணாங்க. அதாவது மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிரச்சனை இருந்துச்சுல, ஸோ அதெல்லாம் நம்ம எப்படியாச்சும் சால்வ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. நம்ம இதுல இன்னொன்னு கவனிக்கணும், 1971ல இந்திரா காந்தி 2வது முறையா பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. ஸோ 1976ல வந்து அடுத்த எலெக்ஷன் நடக்கணும். ஆனா இந்த வாட்டி எலெக்ஷன் நடக்கல, ஏன்னா இது எமர்ஜென்சி பீரியட் டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல வந்து இதுக்கான ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு, எப்படி எலெக்ஷன் நடத்தாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி மேல பயங்கரமான ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ 1977ல அடுத்த எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்து 1977ல எலெக்ஷனும் வருது, இந்திரா காந்தி திருப்பி போட்டியிடுறாங்க. ஆனா எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறமே வந்து பார்த்தோம்னா இந்திரா காந்தியோட பவர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்திரா காந்தியால திருப்பி அவங்க போன வாட்டி ஜெயிச்ச மாதிரி இந்த வாட்டி அவங்களால ஜெயிக்க முடியல. ஜனதா பார்ட்டி வந்து எந்த மாதிரி எல்லாம் பீப்புள் கிட்ட பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சர்வதிகார காங்கிரஸா இல்ல ஜனநாயக ஜனதாவா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் கிட்ட கேட்டாங்க. இந்திரா காந்தி 1977ல நடந்த எலெக்ஷன்ல ரேபரேலி தொகுதியில போட்டியிட்டாங்க. அதுல 55,000 வாக்கு வித்தியாசத்துல ராஜ்நரன் கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அடுத்து சஞ்சய் காந்தி பார்த்தோம்னா அமேத்தில கிட்டத்தட்ட 75,000 வாக்கு வித்தியாசத்துல அவரும் தோல்வி அடைஞ்சிட்டாரு. சோ இது மிகப்பெரிய ஒரு லாஸா தான் இருந்திருக்கு காங்கிரஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியன் ஹிஸ்டரியிலேயே கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இத்தனை நாள் வர காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்திருக்கு. இப்போ முதல் முறையா ஜனதா கட்சி வந்து பவருக்கு வராங்க. அவங்க இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. சோ இதுதான் ஆல் ஓவரா எமர்ஜென்சி பீரியட்ல நடந்திருக்கு. எமர்ஜென்சி பீரியடுக்கு முன்னாடி அண்ட் எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் இந்த நிலவரம் தான் இருந்திருக்கு. சோ இந்த 1977 எலெக்ஷன்ல பார்த்தோம்னா காங்கிரஸ் வெறுமனே 189 இடங்கள்
இடங்கள்ல தான் ஆல் ஓவர் இந்தியாலே ஜெயிச்சிருந்தாங்க. 217 தொகுதிகள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியா தான் இருந்திருக்கு. ஸோ 39 வருஷம் கழிச்சு இதே நாள் இப்போ உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாமே அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண நாளை பத்தி வந்து தங்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. முக்கியமா பிரதமர் மோடி வந்து சொல்லியிருந்தாரு, அப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்போ காங்கிரஸ்க்கு இருந்த அதே மனநிலை தான் இப்ப இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்குமே இருக்கு அப்படின்னு வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் பவித்ரா. யுஜிசியால் கேட்டகரி 1 அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம். உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9940058263 மற்றும் 9789822251.